நமஸ்காரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த பெண்ணேஸ்வரனுடன் திருக்கோவில். இந்த கோவிலில் வந்து பாண்டவர்கள் கற்பனை விட்ட இடம்னு சொல்கிறாங்க. இது சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணேஸ்வரன் திருக்கோவிலுக்கு கீழ் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பக்கத்தில் வந்து ஒரு பாறை இருக்குது. இந்த பாறைக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் கற்பனை விட்ட இடம்னே ஒரு அடையாளமாக ஒரு சின்னம் இருக்கு. இப்போ இந்த பெண்ணேஸ்வரமடம் திருக்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய நிலை வேற, இப்போ இருக்கிற கோயில் நிலை வேற. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, பெண்ணேஸ்வரர் திருக்கோவில் பனைமரம் இருந்த திருக்கோவில். இதுக்கு பேரே பனைமலை திருக்கோவில் தான் சொல்லுவாங்க பெண்ணேஸ்வரன். அதே போல இங்கே தர்ப்பணை விடுபவர்கள் நிறைய பேர் தர்ப்பணை விடுறாங்க. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், காசி, கொடுமுடி இந்த மாதிரி இடத்துல தர்ப்பணை விட முடியாதவர்கள் பெண்ணேஸ்வரர் திருக்கோயிலில் வந்து தர்ப்பணை விடுறாங்க. ஏன் விடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு தர்ப்பணை விடும் இடம் சரியாக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. பொதுவான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்ப்பணை விட வேண்டிய இடம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரியான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற பெண்ணேஸ்வரர் கோயிலில் மாத்திரம் நிறைய பேர் விடுறாங்க. நிறைய ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு பாண்டவர்கள் தர்ப்பணை விட்டதனால் மிகப்பெரிய சிறப்படைந்தது. அதே மாதிரி வர்றவங்க வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் முதல்ல செஞ்சு பழகிக்கணும். அதே போல நீங்க எட்டு வர பொருட்கள் என்னன்னா, அரிசி மாவு, எள்ளு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஊதுபத்தி, கற்பூரம். முடிஞ்ச வரைக்கும் வரும்போது தட்டும் தாம்பாள தட்டுன்னு சொல்லுவாங்க. தாம்பாள தட்டும் ஒரு சொம்பு எடுக்கும். ஏன் எடுத்துட்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் கவர்ல நிறைய உபாதைகள் ஏற்படுது. அது இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். தயவு செய்து வரும்போது ஒரு தாம்பாள தட்டும் சொம்பு எடுத்துட்டு வந்தீங்கன்னா தர்ப்பணை எடுக்கலாம். அரிசி மாவுல 3 உருண்டை பிடிச்சி எள்ளும் தண்ணியும் மூதாதையோட பேரை சொல்லி எள்ளும் தண்ணி உருட்டிக்கிறது தான் தர்ப்பணைன்னு சொல்லுவாங்க. அது புரோகிதர்கள் சரியான முறையில் விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லபடியாக விடுறாங்க. நிறைய பேர் வந்து பயனடையணும். அதே போல பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெடுநாட்களாக நீங்கள் வந்து தர்ப்பணை விடாமல் இருக்கலாம், பெரியவங்களுக்கு செய்யாமல் இருக்கலாம். சில பேருக்கு தில ஓமம்னு சொல்லுவாங்க. தில ஓமெல்லாம் கூட பெண்ணேஸ்வரன் திருக்கோவிலில் செய்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய் தோஷம், ராகு கேது, இந்த மாதிரி தோஷ பரிகாரங்கள்லாம் இந்த கோயிலில் செய்யப்படுகிறது. இது பரிகார ஸ்தலமாகவே திகழ்கிறதுன்னு சொல்லுவாங்க. வகையில் நீங்கள் முடிந்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு வரும்போது எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத பொருட்களையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு நல்ல சக்தி உள்ள பெருமாள் சிவபெருமான் இருக்காரு. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் கொடுக்க தயாராகவும் உள்ளார் ஈஸ்வரர். அனைவரும் வந்து இந்த திருக்கோவிலை வணங்கி அனைவரும் புகழ்பெற்று வாழுமாறு பெண்ணேஸ்வரர் அருளால் உங்களை அனைவரும் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பண்றதுக்காக புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியாது, நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் ஏதாவது கொடுங்க. சரிங்க. இங்கே வந்தீங்கன்னா பெண்ணேஸ்வரர் திருக்கோயிலில் வந்து 999 39 46 49 7 4 8 இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது எதுக்காகன்னா, ஒன்றா பண்ணுறவங்க வந்து செவ்வாய் பரிகாரம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் ஓரையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணுறவங்க செவ்வாய் ஓரையில் பண்ணுவாங்க. ராகு கேது பண்ணுறவங்க, ராகு கேது பரிகார தோஷம் பண்ணுறவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுறாங்க. இந்த நாட்களை குறிச்சிக்கோங்க. அதே போல் தர்ப்பணை பண்ணுறவங்க, தர்ப்பணைனா திடீர பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. சில பேர் அமாவாசை நாட்கள்லையும் பண்ணுறாங்க. அமாவாசை நாட்களில் பண்ணுறவங்க மேக்ஸிமம் காலையில் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மத்தியான டைமில் வந்தீங்கன்னா அந்த திதியை பார்த்து வர்றது மிகப்பெரிய சிறப்பு. மற்ற நாளில் வர்றது எந்த ஒரு சிறப்பும் இல்லை. மற்ற நாளில் பண்ணுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. திதி நாட்களில் செய்வது வந்து மிகப்பெரிய சால சிறந்தது. திதி இல்லாத நாட்களில் பண்ணோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, திதி எங்களுக்கு தெரியாது அப்படின்னும் போது நீங்கள் தயவு செய்து ஒரு அமாவாசை நாட்களில், ஒன்றா புரட்டாசி மாதம் அமாவாசை நாட்களில் வாங்க, இல்லைன்னா ஆடி அமாவாசை நாட்களில் வாங்க, இல்லைன்னா தை அமாவாசை நாட்களில் வாங்க. இந்த அமாவாசை நாட்களில் வந்து காலையில் வந்தீங்கன்னா காலையிலே பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நிதானமாக வந்து அமைதியாக செய்து கொண்டு போகுமாறு மிகவும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த நாள் அமாவாசை மட்டும்தான் வந்து பண்ண முடியுமா, இல்லை எல்லா நாளும்? திதி தெரிஞ்சவங்க திதி நாளில் வந்து செய்யலாம். திதி தெரிஞ்சவங்க திதி நாளில் வந்து செய்யலாம். எல்லா நாட்களிலும் இந்த கோவிலில் வந்து செய்கிறாங்க. கோவில் ஆற்றங்கரையில். மற்ற திதி நாள் தெரியல அப்படின்னா அமாவாசை நாட்களில் எல்லா நாளிலும் செய்கிறாங்க. அதே போல் பரிகாரங்களும் செவ்வாய்க்கிழமை, சனி, ஞாயிறு. செவ்வாய் பரிகாரமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை செய்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கேது இருந்தால்
சனி ஞாயிறில் செய்கிறாங்க. அதுக்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முன்பதிவு செய்யலைன்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதனால முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்களா? புதுசாக வந்து ஒருத்தர் வந்து தெரியல, இந்த மாதிரி பண்ண தெரியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆலோசனை கொடுப்பீங்களா? சரிங்க, பண்ணுவீங்களான்னு? பண்ணலாங்க, தாராளமாக பண்ணலாம். அது இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னா அதை பற்றி வந்து ஃபுல் விவரம் வந்து நீங்கள் விவரத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் உங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, செய்வது ஒரே டைமாக இருந்தாலே சரியான முறையில் செஞ்சுக்கணும். நீங்கள் மாதம் செய்கிறதெல்லாம் சிறப்பு இல்லைங்க. ஒரு தடவை செய்தாலும் நிதானமாக அருமையாக செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மாதம் கற்பனை வருது, அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை. உங்களுக்கு ரொம்ப நாளாக விடுபட்டு போச்சுன்னா கிலோமன்னு சொல்லுவாங்க. அது ஜாதகத்தில் பார்த்தா சில பேருக்கு தெரியும். ஜாதகம் இல்லாதவர்கள் ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னா ஹோமம் பண்ணி பண்ணுறது சிறப்பு. இல்லை சாமி எங்களுக்கு வசதி இல்லைன்னா எள்ளு தர்ப்பணம்னு சொல்லுவாங்க, பிண்ட தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. இதை செய்து கொள்வது மிகப்பெரிய சிறப்பு. அவங்க உங்கள் வசதிக்கு தகுந்தாற் போல செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவுமே முடியல அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்யலாம். காகத்துக்கு சாதம் வைப்பது சாலச் சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, காகத்துக்கு சாதம் வைப்பது சாலச் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. சனி பிரீத்தி, சனி மட்டும்தான் இந்த விஷயத்தை பித்ருதோஷத்தை சனி மட்டும்தான் தீர்க்கும். என்னதான் நீங்கள் பண்ணாலும் என்னதான் செய்தாலும் சனியினுடைய ஆசி இல்லாமல் பித்ரு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது, செய்ய வழி வகுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சனியை நல்லா நிறைய பேர் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் பயப்படுறாங்க. சனீஸ்வரன்னா பயப்படுறாங்க. நல்லவனுக்கு சனீஸ்வரன் இரட்டிப்பாக கொடுப்பான், கெட்டவனுக்கு சனீஸ்வரன் இரட்டிப்பாக தான் கொடுப்பான். நல்லது செய்தாலும் இரட்டிப்பு, கெட்டது செய்தாலும் இரட்டிப்பு. அதனால சனீஸ்வரர் தான் இந்த விஷயத்தை காக்க முடியாது, யாரும் முடியாது. சிவன், விஷ்ணு, பிரம்மா, திலவோமன்னு ஒன்று இருக்கு. அந்த திலவோமத்தில் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா ப்ளஸ் சனீஸ்வரர் தான் பிரதானம். இந்த திலவோமம் பண்ணீங்கன்னா பித்ருதோஷத்தை போகக்கூடிய வல்லமை முழுமையாக இருக்குன்னு சொல்றாங்க. திலவோமம் பண்ணலாம் பித்ருதோஷம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திலவோமம் பண்ண முடியல எங்களால் சாமி அப்படின்னா தயவு செய்து அப்பப்போ உங்களால் எப்பப்பட்ட நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அப்படி இல்லைன்னா இல்லாதவர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய சிறப்பு. ஒரே ஒரு விஷயம், முதல்ல பயப்படக்கூடாது. எந்த விஷயத்துக்கும் பயந்து செயல்பட்டீங்கன்னா அந்த விஷயம் நிறைவேறாதுன்றதான் உண்மை. பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். இல்லை சாமி எங்களுக்கு அதில் அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காக்காய்க்கு சாதம் வைங்க, விலங்குகளுக்கு சாதம் வைங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு நிறைவேற இதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை செய்து கொள்ளலாம். அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து கண்டிப்பாக எல்லா வளங்களும் பெற்று நல்லபடியாக இருப்பீங்க. பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஒரு பயனுள்ள தகவலை வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு காணொலியை வந்து பதிவு பண்ணுவோம். கண்டிப்பாக இதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். நேரத்தை வந்து ஒதுக்குறது ரொம்ப நல்லது. பெருமாளுடைய சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.